ராணி பேசுகிறேங்க. மண்பாண்டம் செய்கிற தொழில் தான் எங்கள் தொழில். நாங்கள் கார்த்திகளுக்காக விளக்கு செஞ்சிட்ருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கனால அதை காய வைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விளக்கு கார்த்திகளுக்காக வெளியிலேருந்து வாங்கியாந்து வச்சுருக்குறோம். விளக்கு 100 விளக்கு 80 ரூபா விலை விற்பனை ஆகிட்டுருக்குது. மழை காலத்தினால விளக்கு காய வைக்க முடியாமல் ரொம்ப சிரமமாக இருக்குது. அது நம்ம பக்கத்தில் இருக்க ஏரியிலேருந்து மண் எடுக்க இதுக்கெல்லாம் அரசாங்கம் கொஞ்சம் உதவி செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். முச்சாமிங்க ஆரம்பத்தில் நாங்கள் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 5 தலைமுறையாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். முன்னெல்லாம் மண் கிடச்சது நாங்களே செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ மண் கிடைக்கல, அதனால் நாங்கள் விலைக்கு வாங்கி பக்தர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மண் கிடைக்கிறனால இந்த பெரிய விளக்கு சின்ன விளக்கு இந்த மாதிரி தான் நாங்கள் இப்போ உற்பத்தி ரொம்ப கம்மியாகிடுச்சு. மண் கிடைக்காதனால நாங்கள் சுத்தமாக வெளியே தான் வாங்கி மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டீலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் மண் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ மண் கிடைக்காதனால இந்த கார்த்திகை இப்போல்லாம் மழையாக இருக்குது. ஆனால் இந்த கார்த்திகை தீபத்துக்கு அது மண்ணை வாங்கி அது மண் சிரமப்பட்டு தான் வாங்குகிறோம். வாங்கி அது இப்போ மழை வேறு பெய்யுது. அதனால் தொழில் ரொம்பவே நசுங்கி போச்சு. அதனால் விலைக்கு வாங்கி நாங்கள் விற்றுக்கிட்டு இருக்கோம். வேறு தொழில் இல்லை எங்களுக்கு. என் பேர் சதாசிவங்க. இங்கே ஆலமரத்தூர் அண்ணாவளைவில் நாங்கள் 100 வருஷமாகவே இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். 100 வருஷமாக இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இப்போ எனக்கு 60 வயசு ஆகுதுங்க. ஆனால் மண் இருந்த மண் இப்போ சரியாக கிடைக்கிறதில்ல. இந்த மழை நேரத்தில் வேலை ரொம்ப பாதிக்குது. டெய்லி 2000 விளக்கு பண்ணுவோம். இப்போ 1000 விளக்கு 1500 விளக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெளியில் பார்த்தா நாங்கள் வெளியே வாங்கிக்கிறோம். போன வருஷம்லாம் 1000 600 500க்கும் கொடுத்தோம். இந்த வருஷம் 700 கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 100 70 தரோம். 100 70 தரோம். அந்த